தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் தரம் 10 வகுப்புக்குரிய 2ஆம் தவணைக்குரிய இணைகரம் என்ற பாடத்தினூடாக உங்களை சந்திப்பதை ஏற்று மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே இப்போ இணைகரம் பற்றி பார்க்க போகின்றோம். முதற்கட்டமாக இணைகரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இணைகரம் என்றால் என்ன? அதாவது ஒரு நாற்பக்கல் ஒன்றிலே எதிர்பக்கங்கள் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்குமாக இருந்தால் அது இணைகரம் எனப்படும். ஒரு நாற்பக்கல் ஒன்றிலே எதிர்பக்கங்கள் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருந்தால் அந்நாற்பக்கலோ இணைகரம் ஆகும். அதாவது ஏபிசிடி என்ற நாற்பக்கல்ல ஏபி சமாந்தரம் டிசி, ஏடி சமாந்தரம் டிசி இவ்வாறு இருக்க எதிர்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கு. ஆகவே ஏபிசிடி ஒரு இணைகரம். அதான் இணைகரம் சம்பந்தமான விளக்கம். அடுத்தது பார்க்க போறோம். இதுல முக்கியமானது என்னன்னா, இந்த இணைகரத்திலே இணைகரம் 1, இணைகரம் 2 ரெண்டு பகுதி இருக்கு. அதுல இணைகரம் 2 பகுதியை பார்ப்போம். ஒன்றில இணைகரத்தின் பண்புகள், இணைகர பண்புகள். முதலாவது இணைகர பண்புவாக இந்த இணைகர பண்புகள் இவெல்லாம் நாங்கள் நிறுவோம். என்ன மாதிரி முதலாவது இணைகர பண்பு என்னன்னா, ஒரு இணைகரம் ஒன்றிட்ட எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கு. இணைகரம் ஒன்றிட்ட எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கு. ஏபிசிடி ஒரு இணைகரம். இணைகரம் என்றால் அம்புக்குறி தலைகள் மூலம் எதிர்பக்கங்கள் சமாந்தரம் குறித்து காட்டப்படும். எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கு. ஏபி பிசிக்கு சமனாக இருக்கும், ஏடி பிசிக்கு சமனாக இருக்கும். அதாவது ஏடி சமன் பிசி, ஏடி சமன் பிசி. இது முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு, இணைகரம் ஒன்றில் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கு. பிக்யூஆர்எஸ் என்றால் பிக்யூஆர்எஸ் ஒரு இணைகரம். எதிர்கோணங்கள், அதாவது இந்த பி கோணம் இந்த ஆர் கோணத்துக்கு சமனாக இருக்கும், இந்த கியூ கோணம் இந்த எஸ் கோணத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது கோணம் பி சமன் கோணம் ஆர், கோணம் எஸ் சமன் கோணம் கியூ. இது இரண்டாவது இணைகரத்தின் பண்பு. எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு. மூன்றாவது பண்பு இணைகரம் ஒன்றின் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு. இணைகரம் ஒன்றின் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். ஏபிசிடி ஒரு இணைகரம். ഇതിന്റെ എതിരെതിർ ഉച്ചിരണ മൂല വിട്ടങ്ങൾ ஒன்றையொன்று இரு சமக்கூடும். மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமக்கூடும். மூலை விட்டங்கள் அதாவது இணைகரம் ஒன்றிட்டு எதிர்பக்கங்கள் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்கும். இணைகரம் என்றால் அது இந்த மூல விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமக்கூடும். இது இதுக்கு சமனாக இருக்கும், இந்த சமனாக இருக்கும். அதானும் இதில் நாங்கள் தேவையண்டா இது ஒவ்வொன்று போட்டா ஏஓ சமன் பிஓ, ஏஓ சமன் சிஓ, பிஓ சமன் டிஓ. அதானே. நாலாவது ஒரு இணைகரம். இணைகரத்தின் மூலைவிட்டம் ஒன்றானது அதன் பரப்பை இரு சமக்கூடும். இணைகரம் ஒன்றின் மூலைவிட்டம் ஒன்றானது அதன் பரப்பை இரு சமக்கூடும். அதாவது முக்கோணி ஏபிசியும் முக்கோணி ஏசிடியும் பரப்பளவில ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். சரிதானே. இவெல்லாம் இணைகரத்தின் பண்புகள். அதாவது இணைகரம் என்றால் என்ன பார்த்தாங்க, ஒரு நாற்பக்கல் ஒன்றின் எதிர்பக்கங்கள் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக இருக்குமாக இருந்தால் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும். அந்த இணைகரத்தின் பண்புகளில் முதலாவது பண்பு எதிர்பக்கங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்க வேணும். இரண்டாவது பண்பு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்க வேணும். மூன்றாவது பண்பு இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமக்கூடும். நாலாவது பண்பு இணைகரத்தின் ஒன்றின் மூலை விட்டமானது அதன் பரப்பை இரு சமக்கூடும். சரியா?
ஓகே, இது இணைகரம் சம்பந்தமான அறிமுகமும் இணைகரத்தின் பண்புகளும். பகுதி ஒன்றுக்கு இணைகரத்தின் பண்புகள் தொடர்பான 2 புள்ளிக்குரிய வினா கேட்கிறது. சரியா? அப்ப இதுல அதுக்கான விட வந்துடுது. 2 புள்ளிக்குரிய விட வந்து இதுல வந்துருக்கு. சரிதானே? அது ஏதாவது இருக்கலாம். எதிர்ப்பக்கங்கள் சமனோடு இருக்கலாம், எதிர்கோணங்கள் சமனோடு இருக்கலாம், மூலைவிட்டங்கள் ஒன்று குறுகுன்றது அதை பற்றி கேட்கலாம். சரிதானே? கணக்கு செய்யக்கு அது சம்பந்தமாக பார்ப்போம். இப்ப நாங்கள் அடுத்ததா இந்த ஒவ்வொரு பண்புகளையும் நிறுவ தெரியும். இடைகரத்தின் ஒவ்வொரு பண்புகளும் 4 வந்து நாங்கள் நிறுவுவோம். நிறுவினாத நாங்கள் கணக்கு செய்வதற்கு ஈஸியா இருக்கு. சரிதானே? அப்ப விநாயகரத்தின் முதலாவது பண்பு விநாயகரம் ஒன்றிலே எதிர் பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். விநாயகரம் ஒன்றில் எதிர் பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். அதை செய்ய போறோம். என்னது முதலாவது பண்பு? விநாயகரம் ஒன்றில் எதிர் பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். சரியா? விநாயகரம் ஒன்றில் எதிர் பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். முதல்ல படத்தை ஒரு விநாயகரத்தின் படம் ABCD. விநாயகரம் வந்தால் நாங்கள் எதிர்பக்கங்கள் சமாந்திரம் அந்த அடிப்படை தன்மையை குறித்து கொள்ள வேணும். அப்போ தரவு என்ன எழுத போகிறோம்னா தரவு ABCD ஒரு இணையம் நிறுவ வேண்டியது எதிர்பக்கங்கள் சமன். அதாவது AB என்ற பக்கம் DC என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்கும். AB என்ற பக்கம் DC என்ற பக்கத்துக்கு சமனாக இருக்கும். AD என்ற பக்கம் BCக்கு சமனாக இருக்கும். இப்போ இந்த நிறுவனம் செய்வதற்கான கருவி அல்லது அமைப்பு இந்த கணக்கை நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேணும்னா அந்த நிறுவனம் செய்வதற்கான கருவி அல்லது அமைப்பு. சரிதானே? AB என்பது சமனாக இருக்கும் BCக்கு, AD BC. அப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த மூலை விட்டத்தை இணைப்போம். ED எனும் மூலை விட்டத்தை இணைக்க அல்லது வரைக. சரிதானே? இப்ப நிறுவலை பார்ப்போம். நிறுவல் இந்த 2 முக்கோணியும் எடுத்துக்கொள்வோம். இந்த முக்கோணியும் எடுத்துக்கொள்வோம். அதுல இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும். என்ன காரணம்? ஒன்று விட்டா போகும். சரியா? அடுத்தது இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும். அது இதுக்கு இது சமாந்தரம் வந்தபடியா ஒன்று விட்டா போகும். அப்ப ஆகவே இந்த BD என்ற பக்கம் 2 முக்கோணிக்கும் பொதுவாக இருக்கு. அப்ப என்ன எழுதுவோம் என்றால் முக்கோணி ABD முக்கோணி BCD இரண்டிலும் ABD கோணம் ABD சமன் கோணம் CDB அல்லது BBC ஒன்று விட்ட கோணம். அடுத்தது ADB சமன் CBD. அது என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணம். அடுத்தது BD வந்து BD பொது. ஆகவே முக்கோணி ABD ஒரே திசையும் முக்கோணி BCD என்ன காரணம்? கோணம் ஒத்த பக்கம். கோணம் ஒத்த பக்கம். அப்ப இப்ப 2 முக்கோணியும் ஒருங்கி செஞ்சது. 2 முக்கோணியும் ஒருங்கி செஞ்சா என்ன முடிவுக்கு வர போறோம்டா இந்த சரிக்கு எதிரே உள்ள பக்கம் AB இங்க சமனான கோணங்களுக்கு என்ன சமனான கோணங்கள் தான் இந்த சரிக்கு எதிரே உள்ள பக்கம் AB, இந்த சரிக்கு எதிரே உள்ள பக்கம் DC.
ஏபி சமன் டிசி. என்ன காரணம்? ஒருங்கிசைவால். அதே போல இந்த இதுக்கு எதிரே உள்ள இந்த ரெண்டு இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் ஏடி, இதுல இந்த இதுக்கு எதிரே உள்ள பக்கம் பிசி. ஒருங்கிசைவால். அப்ப முடிவு என்னன்னா, ஆகவே இணைகரம் ஒன்றில் எதிர்ப்பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். இதுதான் இணைகரம் ஒன்றின் முதலாவது பண்புகள். எதிர்ப்பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். சரியல்லோ? ஓகே. அப்ப இணைகரம் சம்பந்தமான முதலாவது பண்பை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அதாவது தரவு இணைகரம் ஒன்றின் படங்கறி போட்டு தரவு என்ன? ஏபிசிடி ஒரு இணைகரம். அது சரி. நிறுவ வேண்டியது என்ன? ஏபி வந்து எதிர்ப்பக்கங்களோடு சமன். ஏபி வந்து டிசிக்கு சமன், ஏடி வந்து பிசிக்கு சமன். கருவி வந்து ஒரு மூலவிட்டத்தை இணைக்கிறது. இப்போ இந்த ரெண்டு முக்கோணிக்கும் ஒருங்கிசைவை காட்டுறது. ஒருங்கிசைவை காட்டினா ஒருங்கிசைவண்டா சர்வசமனம். ஆகவே இந்த பக்கம் கொண்டு சமனாயிருக்கும் ஒருங்கிசைவால். ஆகவே இணைகரம் ஒன்றிலே எதிர்ப்பக்கங்கள் கொண்டு சமனாயிருக்கும். சதானி முக்கியமானது. இரண்டாவது பண்பை பார்க்க போறோம். இணைகரத்தின் இரண்டாவது பண்பை பார்க்க போறோம். இணைகரம் ஒன்றின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். இணைகரம் ஒன்றின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். சரியா? ஏபிசிடி ஒரு இணைகரம். தரவு ஏபிசிடி ஓர் இணைகரம். நிறுவ வேண்டியது எதிர்கோணங்கள். ஏ கோணம் சி கோணத்துக்கு சமம், பி கோணம் டி கோணத்துக்கு சமம். கருவி தேவையில்லை. பார்ப்போம். நிறுவலை பார்ப்போம். தேவையில்லை. இதுக்கு ஒருங்கிசை இல்லாமல் காட்ட முடியல. ஒருங்கிசை காட்ட தேவையில்லை. நேரடியாக நேய கோணங்கள் என்ற முறையில் செய்யலாம். முதலாவது பார்ப்போம். ஏடி சமாந்தரம் பிசி. ஏடி சமாந்தரம் பிசி. அப்ப இந்த கோணமும் நேய கோணம். அதாவது கோணம் ஏ சக கோணம் பி. ஏடி சமாந்தரம் பிசி சமன் 180 பாகை. நேய கோணம். அதே போல ஏபி சமாந்தரம் டிசி. ஏபி சமாந்தரம் டிசி. ஏபி சமாந்தரம் டிசி இந்த கோணம். பி கோணம் சக சி கோணம் சமன் 180 பாகை. நேய கோணம். இப்போ பார்ப்போம். ஏ சக பியும் 180 பாகை, பி சக சியும் 180 பாகை. ஆகவே ஏ சக பி வந்து பி சக சிக்கு சமனே. என்ன காரணம் என்றால் ரெண்டு மீட்டருக்கு சமன் 180 பாகைக்கு சமம். ஆகவே பாருங்க, ஏ சக பி 180 பாகை, பி சக சி 180 பாகை. அப்ப ஏ சக பியும் பி சக சியும் சமன். இரண்டா ரெண்டும் 180 பாகை சமன். அப்ப இங்காக்கனே கோணம் பி இருக்கு, இங்காக்கனே கோணம் பி இருக்கு. அப்ப அந்த பி அங்கால போயிருக்கு கழிப்படும். அப்ப இங்கால நீங்க போது கோணம் ஏ சமன் கோணம் சி. முதலாவது சரி, கோணம் ஏ வந்து கோணம் சிக்கு சமன். இவ்வாறே முதல் நிலையில் கோணம் ஏ சக கோணம் பி சமன் 180 பாகை,
நேர்கோணம். அதே போல கோணம் A சக கோணம் D, கோணம் A சக கோணம் D அது 180 பாக. காரணம் என்னன்னா நேர்கோணம். அப்ப ரெண்டு 180 பாகை ஆகையால் கோணம் A சக கோணம் B சமன் கோணம் A சக கோணம் D. ஏயும் அங்கால போகையிலே சுருக்கப்படுது. அப்ப கோணம் B வந்து கோணம் D ஆகும். ஆகவே இணைகரம் ஒன்றிய எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். முதலாவது கோணம் A வந்து கோணம் C க்கு சமன் என்று காட்டினாங்க. இரண்டாவது கோணம் B வந்து கோணம் D க்கு சமன் என்று காட்டினாங்க. அப்ப இதிலிருந்து பெற்ற முடிவு என்னன்னா இணைகரம் ஒன்றிய எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன் ஆகும். சரியா? இப்போ மூன்றாவது நிபந்தனையை பார்க்கலாம். இரண்டாவது நிபந்தனை இணைகரம் ஒன்றின் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். அதாவது நேய கோணங்கள் என்றது ரெண்டு சமாந்தர பக்கங்களை ஒரு குறுக்கோடி வெட்டும் போது உண்டாகிற ஒரே பக்கத்திலே அமைந்த அகக்கோணங்கள்லாம் நேய கோணங்கள். அப்போ அந்த நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகம். அப்போ ஏயும் பியும் 180 பாக. என்னென்னா ஏடி சமாந்தரம் பிசி என்றபடியா முதலாவது. இப்போ இந்த ஏபி சமாந்தரம் டிசி என்றபடியா பியும் சியும் 180 பாகம். அப்போ ரெண்டு 180 என்ற பாகையடியா கோணம் ஏ வந்து கோணம் சிக்கு சமனாக இருக்கு. சரிதானே? அப்போ இவ்வாறே கோணம் பி வந்து கோணம் டிக்கு சமனாக இருக்கும். ஆகவே இணைகரம் ஒன்றின் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். சரியா? மூன்றாவது பண்பு பார்க்க போறோம். இணைகரம் ஒன்றில் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூடும். இணைகரம் ஒன்றில் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூடும். இணைகரம் ஒன்றில் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சமக்கூறிடும். சரியா? படத்தை பார்ப்போம். இணைகரம் ABCD இது பக்கங்கள் சமாந்தரம் குறிச்சாச்சு. மூலைவிட்டங்கள் ரெண்டையும் நினைச்சு கொள்வோம். மூலைவிட்டங்கள் ஓவில இடைவெட்டல் என்று காட்டும். சரியா? இடைவெற்ற புள்ளியை ஒவ்வொன்று போடுவோம். இப்போ தரவு ABCD ஓர் இணைகரம். நிறுவ வேண்டியது மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூடுதா AO சமன் CO, BO வந்து DO. நிறுவல் எடுக்கணும்னா இப்போ இணைகரத்தின் எதிர்பக்கம் ABA BCA வழங்குமோ இது சமாந்தரமாக இருக்கு. அப்போ இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் ஒன்றுவிட்ட கோணம். அடுத்தது இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், அதுவும் ஒன்றுவிட்ட கோணம். அடுத்தது இந்த பக்கத்துக்கு சமன் எதிர்பக்கம். இப்போ முக்கோணி ABO முக்கோணி CDO இரண்டிலும் AB சமன் DC இணைகரத்தின் எதிர்பக்கம். கோணம் ABO சமன் கோணம் CDO ஒன்றுவிட்ட கோணம். கோணம் BBO சமன் கோணம் BCO ஒன்றுவிட்ட கோணம். அப்போ ரெண்டு கோணம் ஒரு பக்கம். இப்போ கோணம் ஒத்த பக்கம் என்ற நிபந்தனையிலே ரெண்டு முக்கோணியும் ஒருங்கு செய்யும். ஆகவே முக்கோணி ABO ஒருங்கு செய்யும் முக்கோணி CDO. கோணம்
ஒத்த பக்கம். அப்போ ஒருங்கி செஞ்சால் நேரடியா இந்த A என்ற கோணத்துக்கு அல்லது இந்த B என்ற கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் AO, இதில் சமனான கோணம் இது. அப்போ இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் AO, இதுக்கு எதிரே உள்ள பக்கம் AO உண்டா, இதுக்கு சமனான கோணம் இது. அப்போ இதுக்கு எதிரே உள்ள பக்கம் CO. ஒருங்கி செவ்வாய். அதே போல இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள பக்கம் BO, இதுக்கு சமனான கோணம் இது, இதுக்கு எதிரே உள்ள கோணம் B. ஒருங்கி செவ்வாய். ஆகவே AO சமன் CO, BO சமன் DO. ஆகவே இணைகரம் ஒன்றின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சமக்கூடும். இது இணைகரம் ஒன்றின் மூன்றாவது பண்பு. இணைகரம் ஒன்றின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இது சமக்கூடும். அடுத்தது நாலாவது பண்பை பார்க்க போறோம். இணைகரம் ஒன்றின் மூலை விட்டமானது அதன் பரப்பை இது சமக்கூடும். இணைகரம் ஒன்றின் மூலை விட்டமானது அதன் பரப்பை இது சமக்கூடும். நாலாவது பண்பு. இணைகரம் ஒன்றின் மூலை விட்டமானது அதன் பரப்பை இது சமக்கூடும். இதுக்கு நாங்கள் மூலை விட்டம் உதவிக்கு இணைக்க வரணும். தரவு ABCD ஒரு இணைக்கலாம். நிறுவ வேண்டியது முக்கோணி ABC சமன் முக்கோணி ACD. இதுக்கான கருவி ACயை இணைக்க. நிறுவல் முதலாவது எதிர்பக்கங்கள் சமன்கள் காட்டின மாதிரி ஒருங்கி செய்வ காட்டும். முதலாவது நிபந்தனை பண்புகள் என்ன மாதிரி செய்யனாங்களோ அதே போல இது, அதாவது இந்த முக்கோணி விட்டா இந்த கோணத்துக்கு சமன் ஒன்று விட்டா கோணம், இந்த கோணத்துக்கு சமன் ஒன்று விட்டா கோணம். இது பொதுவான பக்கம். ஆகவே ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும். முக்கோணி ABC முக்கோணி ACD இரண்டிலும் BAC கோணம் BAC சமன் கோணம் ACD ஒன்று விட்டா கோணம். ACB சமன் கோணம் CAD ஒன்று விட்டா கோணம். AC சமன் AC பொது. ஆகவே முக்கோணி ABC ஒருங்கி செய்யும் முக்கோணி ACD கோணம் ஒத்த பக்கம். ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும் முக்கோணிகள் என்றால் அதாவது சர்வ சமனானவை. ரெண்டு முக்கோணிகளும் சமனானவை என்றால் ரெண்டு பரப்பளவுகளும் சமன். இந்த முக்கோணியின் பிறக்கும் இந்த முக்கோணியின் பிறக்கும் கொண்டு சமனாக இருக்கும். அப்போ ஒருங்கி செய்யும் முக்கோணிகள் பரப்பளவில் சமனாக இருக்கும். அப்போ ஆகவே முக்கோணி ABC சமன் முக்கோணி ACD. காரணம் ஒருங்கி செய்வால் ஆனபடியாக தான் பரப்பளவில் சமனாக இருக்கும். அப்போ இந்த முக்கோணிக்கு சமனாகியால் அப்போ இணைகரம் ABCD மூலவிட்டம் AC ஆனது இது சமக்கூடும். இது இணைகரம் ஒன்றின் நான்கு பண்புகள்.
முதலாவது பண்பு பார்த்தனாங்கள் இணைகரம் ஒன்றின் எதிர்ப்பக்கங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். இரண்டாவது பண்பு பார்த்தனாங்கள் இணைகரம் ஒன்றின் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். மூன்றாவது பண்பு பார்த்தனாங்கள் இணைகரத்தின் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூடும். இப்போ நாலாவதாக பார்த்தனாங்கள் இணைகரம் ஒன்றின் மூலை விட்டமானது அதன் பரப்பை இரு சமகூடும். அப்போ இதில் இணைகரம் சம்பந்தமான அடிப்படை பண்புகளின் விஷயங்கள் சரி. அடுத்ததாக இந்த அடிப்படை பண்புகளை வச்சுக்கொண்டு சில கணிப்புகளும் சில நிறுவல்களையும் பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக நாற்பக்கள் ஒன்று இணைகரமாவதற்கு வேண்டிய நிபந்தனை தொடர்பாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வரும் இந்த காணொலிகளை பார்க்குறதுக்கு எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.